ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு தம்பிக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல அரிசியை ஊற வச்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிரும். ஊற வச்சு தான் நான் சமைப்பேன். அதுக்கப்புறம் தோரம்பருப்பு சாம்பார் தான் வைக்கலான்னு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு அது சாம்பார் தோரம்பருப்பு கழுவிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நம்ம குக்கர் விசில் வச்சுருவோம். ஒரு 3 நாள் விசில் வந்த பிறகு தாளித்து விட்டுருவோம். அதுக்கட்டியும் சைட் டிஷ்ஷு பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணலான்ட்டு அதுக்கு ஆனியன், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். பூண்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பார் தாளிப்புக்கு. பீட்ரூட்டு நைட்டே கட் பண்ணி வெளியில் தான் வைப்பேன். நான் ஃப்ரிட்ஜெலாம் வைக்க மாட்டேன், ஏன்னா நல்லா தான் இருக்கும். காய்கறி ஒன்றும் ஆகாது. இப்போ தோரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. சாம்பாரை தாளிச்சிட்டு ஒரு பக்கம் பீட்ரூட்டும் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை தாளித்து விட்டுருவோம். இன்னொரு பக்கம் சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சி, அதனால தான் ஒரு பக்கம் ஒன்று வச்சு விட்டாச்சு. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் எடுத்து ஊற்றிட்டு பீட்ரூட்டையும் அதில் நம்ம சேர்த்துருவோம். பொரியல் சேர்த்து அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். சாம்பார் நல்லா கொதி வந்த பிறகு புளி கரைசலை லாஸ்ட்டாக சேர்த்து 2 கொதி வந்த பிறகு இறக்கிடுவோம். இது ஈஸியான மெத்தட் சாம்பார் தாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை இறக்கிட்ட பிறகு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் இறக்கிடுவோம். ஒரு பக்கம் பால் சூடாகிட்டுருக்கு. இப்போ தேங்காய் திருவி பொரியல் வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லன்ச்சு ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ சாம்பார் சாப்பாட்டில் கலந்து தான் வச்சுருக்கேன். அது வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷு பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். ஒரு சைட் டிஷ்ஷோட எங்கள் வீட்டில் முடியாது. 2வது சைட் டிஷ்ஷு மாம்பழம் தான் வச்சுருக்கேன். இந்த சீசன் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு அது ஒரு தொட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அடிக்கடி 1-2 மாம்பழம் தான் வச்சு அனுப்பேன் இந்த சீசனில். ஸ்நாக்ஸ் லட்டு தான் வச்சுருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனில் லட்டு கொடுத்தாங்க, அதே வச்சிருமா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அதே வச்சாச்சு. இப்போ லன்ச்சு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.